வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன். மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்சிஜன். இப்போ உள்ள செகண்ட் வேவில் ரெலவெண்ட்டான டாபிக் நினைக்கிறேன். டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்கிற மாதிரி வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு செய்வோம். இப்போது இந்த ஆக்சிஜன் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் இல்லைன்னா உயிர் வாழ முடியாதுங்கிறது பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போ இந்த செகண்ட் வேவில் இட் ஹஸ் பிகம் வெரி வெரி இம்பரேட்டிவ்னா கட்டாயமாக உள்ளது அப்படிங்கிறது. எதனால் அப்படின்னா இந்த கொரோனா வைரஸுடைய அந்த பாதிப்பினுடைய மெயினான தாக்கம் லங்ஸ் எல்லாம் மெயினாக அட்டாக் பண்ணுது. ஸோ லங்ஸ் அட்டாக் பண்ணும்பொழுது எது காற்றை சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஒரு பாகமோ அதை அட்டாக் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஆக்சிஜனுடைய தேவை மிகவும் அவசியம் அப்படிங்கிறது தான் ஓவராலாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போது ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு டெல்லியில் ஆரம்பித்தாங்க. டெல்லியில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்கிறது, 700 மெட்ரிக் டன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்லலாம் இது பண்ணி சுப்ரீம் கோர்ட் கொடுக்க மாட்டேங்களான்னு சொல்கிற அதே நேரத்தில் அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே 730 மெட்ரிக் டன் டெல்லிக்கு டெய்லி பேசிஸில் டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. இது வேறு விஷயம். ஆனால் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆக்சிஜனுடைய தட்டுப்பாடுங்கிறது டெல்லியில் ஸ்டார்ட் ஆகி இன்டர்நேஷ்னல் இஷ்யூ வரைக்கும் பெருசாக போனது. ஸோ இப்போ என்ன இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்டையும் நான் உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஆக்சிஜனில் எந்த விதமாக ஆக்சிஜனை எடுக்க முடியும், ஏன் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஆக்சிஜன் இல்லை தட்டுப்பாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எங்கேருந்து சப்ளை நமக்கு கிடைக்கும், எந்தெந்த சோர்ஸஸ்லேருந்து அதை டேப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு புரிதல் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஆக்சிஜனில் 3 விதமான ஆக்சிஜன் எடுக்கலாம். அதாவது ஒன்று டைரெக்டாக இப்போ நம்ம காற்றுன்னு எடுத்துக்கிட்டால் அதில் கிட்டத்தட்ட 20% 20 or 25% கிட்டத்தட்ட ஆக்சிஜன் இருக்கும். மிச்சம் 70 or 75% அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு, நைட்ரஜன் இருக்கும். மிச்சம் 73% வச்சுக்கோங்களேன். அதர் கேஸஸ் பார்த்திங்கன்னா 1% இருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய தன்மை. ஸோ இப்போது இந்த 20 to 25% ஆக்சிஜனை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அதில் மிக முக்கியமாக என்னென்னா டேங்கர் மூலமாக லிக்விட் ஆக்சிஜனாக கன்வெர்ட் செய்யப்பட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நான் இப்போ சொன்ன விஷயம் டேங்கரில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் டெஸ்டினேஷன் ஹாஸ்பிட்டல். ஸோ எங்கேருந்து வருது அது மெயினாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் அப்படிங்கிறத பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை தனியாக அதை லிக்விட் ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ணி அந்த லிக்விட் ஆக்சிஜனை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்யூரிஃபிகேஷன் மாதிரி பண்ணி அதை கேஷியஸ் ஃபார்மில் எடுத்து அவங்க இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு பண்ணுவாங்க. இதையே இன்னும் ஒரு ஸ்டெப்பு அவங்க அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது என்னென்னா, ஒன் மோர் ஸ்டெப் எடுத்தால் நம்ம ஹியூமன் கன்சம்ஷன் உள்ள பியூரிட்டி ஆக்சிஜனுக்கு வந்துடும், விச் இஸ் கால்ட் மெடிக்கல் ஆக்சிஜன். ஸோ இந்த மெடிக்கல் ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு மேட்ரை தான் இவங்க லிக்விட் ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ணி அந்த தன்மை, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லிக்விட் ஆக்சிஜன்லேயே நீங்கள் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் ஆட்டோமேட்டிக்காக கேஷியஸ் ஃபார்மில் வச்சு ரெடிமேடாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெடிமேட் கலவையாக கொடுத்துருவோம். ஸோ இதுதான் நான் என்ன டேர்ம் பண்ணுறேன், உங்கள் ரெஃபரன்ஸுக்காக ஒரு டேர்ம்னு சொல்லலாம், ஆக்சிஜன் கண்டெய்னர்ஸ்னு வச்சுப்போம். ரெண்டாவது இதில் மிக முக்கியமான தன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ். ஸோ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி ஆக்சிஜனை கான்சன்ட்ரேட் பண்ணி அது மூலமாக அந்த வெவ்வேறு இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு அது சின்ன சின்ன சிலிண்டர்ஸாக யூஸ் பண்ணி அந்த சிலிண்டர்ஸை எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக ரூம்ஸ்லேயே வச்சு அவங்க பேஷண்ட்ஸுக்கு கவனிச்சிருவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக பல கண்ட்ரீஸில் கான்சன்ட்ரேட்டர்ஸ்னு வச்சுருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது இப்போ கம்பேரிட்டிவ்லி மாடரேட் ப்ரைஸ் தான், பட் ஸ்டில் $500 to $1,000 ஆகும் ஒரு கான்சன்ட்ரேட்டர் மிஷின் வாங்கணும்னா. ஸோ இதுதான் இந்த கான்சன்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸில் என்ன விஷயம் அப்படின்னா 10,000 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸை இந்தியா பல கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது போர்க்கால அடிப்படையில் பல கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க சப்ளையும் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க, பல கண்ட்ரீஸ்லேருந்து வந்துகிட்டு இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் WHO என்ன சொல்கிறாங்கன்னா, சில அதர் கண்ட்ரீஸ் லைக் நேபாளெலாம் கூட இப்போ அதோடைய ட்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இந்தியாவில் இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். பட் நாட் டூ இன்னும் அட்வான்ஸ்டாக எப்படின்னு கிளியர் பிக்சர் வரல. இருந்தாலும் பல அதர் கண்ட்ரீஸ் லைக் நேபாளெலாம் இந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ்லாம் முக்கியமாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைனையும் WHO கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் ஆட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக நினைக்கிறேன். மூணாவது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன்லேயே ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ். ஸோ ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜெனரேட் பண்ணி ஆக்சிஜனை டைரெக்டாக ஜெனரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். இது யூஎஸ்லேயும் சைனாலேயும் மட்டும்தான் இருக்குது.
ஸோ இந்த ஆக்சிஜன் ஜென்ரேட்டர்ஸும் வந்து ஒரு முக்கியமான பாகம் இந்த ஆக்சிஜன் இதை தட்டுப்பாடை வந்து குறைப்பதில். ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிற இந்த லாஜிக் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் மூணு தரப்பட்ட விஷயங்களில் ஆக்சிஜனை எடுக்கலாம். ஒன்று வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ரெண்டாவது வந்து இன்சைட்னா நான் சொல்கிறது அந்த கான்சன்ட்ரேட்டர் மிஷின் வச்சு அந்த கான்சன்ட்ரேஷனோட அந்த இதை எடுப்பாங்க. மூணாவது ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இது என்னென்னா 24 to 72 hours வந்து இந்த ஆக்சிஜன் ஜெனரேட்டரை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸில் தான் வந்து நம்ம அதுவும் ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ் இன் விச் வி கெட் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 3 விதமான ஆக்சிஜனை வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்தியாவுடைய அந்த செகண்ட் வேவில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பல ஹாஸ்பிட்டல்ஸில் அவைலபிலிட்டி இல்லாமல் திணறினாங்க. அதுக்கப்புறம் அம்பானிட்டையும் சில அதர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டையும் பேசி இம்மிடியேட்டாக அதை கன்வெர்ட் பண்ண சொல்லி அப்புறமா தான் வந்து நாடே வந்து முயற்சிக்க ஆரம்பிச்சது. பிரைம் மினிஸ்டரும் வந்து நிறைய பேரோட பேசி இம்மிடியேட்டாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து லோக்கலைஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் கொண்டு வர முடியாதா அப்படிங்கிற லெவலுக்கு வந்தது. ஸோ இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க சில எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போடணும், ஒரு டிப்பிக்கல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பல ஏக்கர் லேண்டை எடுத்து தான் அவங்க வந்து பில்டிங்ஸ்லாம் கட்டி இது பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய ஏக்கரில் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் அலாட்மெண்ட் கொடுத்து இந்த ஒரு ஆக்சிஜன் ஜென்ரேட்டிங் லேண்டு வந்து அவங்க ஏன் வைக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இப்போது எழுந்துட்டு வருது பிகாஸ் ஆஃப் த ரேசிங் டிமாண்ட். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக கொண்டு வந்துட்டா எந்த விதமான கஷ்டமும் இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து இந்த லேர்னிங்காக இருக்குது இந்த செகண்ட் வேவில். ஸோ நான் சொல்ல வர விஷயம், ஆக்சிஜனை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அஃப்கோர்ஸ் இப்போ உள்ள ரொம்ப கஷ்டகாலமாக தான் இருக்கிறதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இடம் கிடைக்கல. பல இடத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூட ஒரு குரூப்பில் போட்டிருந்தது, இந்த மாதிரி எந்த விதமான எதுவும் ஃபெசிலிட்டியும் இல்லை. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் ஒரு 4-5 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் லார்ஜர் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கன்றாங்க. ஷிஃப்ட் பண்ணினா அவங்களுக்கும் வந்து சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் இல்லைன்ற மாதிரி வருது. பல விதமான பிரச்சனைகள் இந்த ஆக்சிஜனால் வருது. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கே டேப் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்பது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.